அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. ரேஷன் கடையில் திடீர் ஆய்வு செய்த எம்ஜிஆர் என்ன சொன்னார்? பேரவைத் தலைவர் மிக முக்கியமான தகவல் ஒன்று கூறியுள்ளார். அதாவது 1984 அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் காரில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு ரேஷன் கடையில் ஆய்வு செய்தது பற்றி பேரவை தலைவர் பிரபாகர் தனது நினைவை பகிர்ந்து கொண்டார். அதாவது ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் தரம் கடந்த திமுக ஆட்சியில் மோசமாக இருந்ததாகவும் தற்போது முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் தரமான அரிசி வழங்கப்படுவதாகவும் தவேக அமைச்சர்கள் பேசினர். இதற்கு திமுக தரப்பு எம்எல்ஏக்களும் பதில் அளித்துள்ளனர். அதனிடையே பேரவைத் தலைவர் பிரபாகர் எம்ஜிஆருடனான ஒரு நிகழ்வை பேரவையில் பகிர்ந்து கொண்டார். அதாவது ஒரு சுமையான மனதில் என்றும் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு இங்கு இப்போது சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். 1984 பிப்ரவரி 12 எம்ஜிஆருடன் காரில் பயணித்து கொண்டிருக்கிறேன். மேற்கு கே நகர் பக்கம் கார் செல்லும் போது ஓரிடத்தில் கூட்டம் அதிகம் இருந்தது. இது ரேஷன் கடை வில்லியவாக்கம் தொகுதியின் கீழ் வருகிறது என்று சொன்னேன். அவர் உடனே காரை நிறுத்த சொல்லி ரேஷன் கடைக்கு செல்கிறார். அங்கு ஒரு சாதாரண ஸ்டூல் இருந்தது. அதில் அவரே உட்கார்ந்து கொண்டார். அரிசியை காண்பிக்க சொன்னார். அரிசியை ஆய்வு செய்து எடையையும் சரிபார்த்தார். கடைக்குள் சென்று பார்த்தார். கடையை ஒழுங்காக திறக்கிறார்களா என்று மக்களிடம் கேட்டார். ஒழுங்காக திறக்கிறார்கள் என்று மக்கள் சொன்னார்கள். பின்னர் காரின் அருகில் வரும்போது என்னிடம் சொன்னார், இது ஒழுங்காக இருக்கும் வரைக்கும் நாம் திரும்ப ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார். நீங்கள் எல்லாம் இது பற்றி பேசும்போது எனக்கு இந்த நினைவு வந்தது என்று கூறினார். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் ரேஷன் அரிசியை சமைத்து சாப்பிடும் வகையில் தரம் உயர்த்தவே ஊக்குத்தொகை உயர்வு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மிக முக்கியமான தகவல் சொல்லியுள்ளார். அதாவது சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று இருந்தது. அப்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதாவது, நீங்கள் 5 வருடங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் தான் ஆகிறது. 5 வருடங்கள் ஆட்சியில் இருந்த திமுக 3 மாதத்தில் மட்டுமே ஆட்சியில் உள்ள தவேகவுடன் ஒப்பீடு செய்வது நியாயமா? இதில் 200 தொகுதிகளில் வெல்வோம் என அடிக்கடி சொன்ன திமுக விவசாய கடன் தள்ளுபடி பற்றி தேர்தல் அறிக்கையில் பேசவே இல்லை. மற்றும் பிரச்சாரத்தின் போது விவசாயியாக பிறக்க வேண்டும் என 3 முறை சொன்னார் முதல்வர் விஜய். அதை அடிக்கடி குறிப்பிடுகிறார். சொன்னால் செய்பவர் முதல்வர். நெல்லுக்காக ஊக்குத்தொகை உயர்த்தி உள்ளார் முதலமைச்சர் விஜய். PR பாண்டியன் உள்ளிட்ட விவசாய சங்கங்களுடன் பேச்சு நடத்திய நிலையில் கரும்பு ஊக்குத்தொகை அறிவித்தார் முதல்வர். திமுக ஆட்சியில் இதுவரை ரேஷன் கடைகளில் அரிசி வாங்கி அதை நாம் சமைத்து சாப்பிட்டோமா? இலவசமாக தரும் அரிசி சாப்பிட முடியாத நிலையில் உள்ளதால்தான் சன்னரக நெல்லுக்கான ஊக்குத்தொகை உயர்வு. ரேஷன் அரிசி வீட்டில் சாப்பிடும் அளவுக்கு தரம் உயர்த்தப்படுவதற்காக தான் நெல்லுக்கான ஊக்குத்தொகை உயர்த்தினார் முதலமைச்சர் விஜய். திமுகவிற்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளில் கரும்பு சாகுபடியில் பரப்பளவு குறைந்துள்ளது. கரும்பு உற்பத்தி கடந்த 5 வருடத்தில் 70% குறைக்கப்பட்டுள்ளது. குறைஞ்சபட்ச விலையின்றி விதித்தால் தவேக அரசு நடவடிக்கை. விவசாயிகளுக்கான போர்க்கால ஆட்சியாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை முதல்வர் விஜய் மாற்றுவார் என அமைச்சர் ஆதவ் திட்டவட்டமாக அவர்
குறிப்பிட்டுள்ளார். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ரேஷன் கடையில் தரமான அரிசி சர்க்கரையெல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் வயதானவர்களுக்கு வீடு தேடி வரும் ரேஷன் அரிசிகள் உங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து புதிய புதிய செய்திகள், அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான செய்திகள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் நீங்கள் ரேஷன் கடையில் இன்னமும் கைரேகை, அதாவது இகேஒய்சி நீங்கள் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு போயிட்டு இந்த கைரேகை இணைச்சிருங்க. இல்லாட்டி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். ஏன்னா பொருட்கள் வாங்க முடியாது, இல்லை ரேஷன் கார்டு ரத்தாகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால இந்த இகேஒசியை பண்ணிடுங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் போலியான ரேஷன் கார்டை வச்சு அவங்க ரேஷன் அரிசி எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அதனால் பொதுமக்கள் அனைவருக்குமே, நல்ல மக்கள் அனைவருக்குமே இந்த தரமான அரிசிகள் கிடைக்காம போயிடுது. அதனால தான் இத்தனை நாளாக இகேஒய்சி பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மறக்காமல் கைரேகை இணைக்கலைன்னா மறக்காமல் ரேஷன் கடையில் போய் கைரேகை இணைச்சிருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே சமயம் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ரேஷன் கடைகளில் நல்ல ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருகிறாரா என்கிற உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறப்ப உங்கள் மாவட்டம், அதாவது உங்கள் ஊர் பேரையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பேர் என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ரூபாய் 1000 ரூபாய் 2500 மிக விரைவில் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். குடும்ப தலைவிகள் அவர்களுக்கும் இந்த செய்தியானது மிகவும் பொருந்தும். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.